வணக்கம், நான் சீலன் பேசுறேன். வணக்கம் வணக்கம். உங்களோட முதலாவது கேள்வி வந்து அர்ச்சனா பார்லிமெண்ட் வந்தா ஏதாவது செய்வேரா? பிராக்டிக்கல் ஆன்சர் இல்லை என்றதுதான். ஏனென்றால் மூன்றில் 2 பெரும்பான்மை வந்து ஆளுங்கட்சி என்பிபிக்கு தான் இருக்குது. இவருக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஆசனம், அதுவும் சுயேட்சை ஆசனம். இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குறுகிய நிதியை வச்சுக்கொண்டு இவரால் இதுக்குமே பெருசா செய்ய இயலாது. இதுதான் பிராக்டிக்கல் உண்மை. அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, மக்களுக்கு உதவி செய்ய முடியாது, அரசாங்கத்திடம் பணம் இல்ல, அவர் வேற கட்சின்னு சொன்னா அப்ப பேர் பாராளுமன்ற தேர்தல் அரசாங்கம் வைக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் எதுக்கு வைக்குது? பாராளுமன்ற மாறி இல்ல ஒவ்வொரு எம்பி வேலை வட்டி இல்லாத வேலையா உங்கள்ட்ட பணம் இல்லைன்னு சொன்னா வேலை வட்டி இல்லாத வேலைக்கு இத்தனை கோடிக்கணக்கான காசுகளை சேர்த்து அங்க போய் கொட்டி தேர்தலை வச்சு அந்த கொட்டி தேர்தல் அந்த காசு கொண்டு மக்களுக்கு உதவி செய்யலாம். நானாக்க முடியாது இருக்கிறீங்க. தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு உங்களோட அரசாங்கத்துல பணம் இல்லையான்னு சொன்னா ஒரு நிமிஷம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு எம்பி மேருக்கும் காமன் அலோகேஷன் யூனிட்ஸ் வந்து இருக்கும். அந்த அலோகேஷன் யூனிட்ஸை வச்சுக்கொண்டு இப்ப இவைகிட்ட ஏரியாவுக்குரிய சிறப்பு உரிமையின் படி இவைகள் வந்து ஒரு ப்ராஜெக்டை செய்யலாம். இதுவரைக்கும் யாழ்ப்பாணத்துல அந்த அலோகேஷன் யூனிட்ஸ் வந்து பாவிக்கப்படாம திருப்பி அனுப்பப்பட்ட நாட்டுல தான் கூட. ஏன் கூடாது? அது அவைகிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. ஏன் இல்லை? அதான் அந்த ப்ராஜெக்ட் செய்யற அளவுக்கு டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து அங்க இருக்கு. இல்லாம அரசியல்வாதிகளை என் மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிடும். அதுதான் இப்ப அந்த மக்கள் மத்தியில முன்வைக்கல. ஆனா நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸோ அல்லது வந்து ஒரு அப்படி இல்லை. நான் என்ன நான் வந்து ஒரு சாதாரண மக்கள் அதாவது உங்களுக்கு படியா தெரிஞ்சிருக்கேன். போய்க்காங்க நான் சொல்ல வர்ற விஷயத்த நான் சொல்லி போட்டு முடிக்கிறேன். அதுக்கு கேள்விகள் சரியோ? பெரிய அளவில் இதாவது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மாட்டு கருத்து இருக்குது. என்னன்னு சொல்லுங்கன்னா, இன்னைக்கு யாழ்ப்பாண மக்கள் துரோகம் செய்துட்டு ஒரு மெயின் சோர்ஸுக்கு ஓட்டை போட்டுட்டு நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 80,000 ஓட்டு தான் இந்த என்பிபிக்கு விழுந்திருக்குது. அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து இந்த பிரிஞ்சு போன கட்சிகளுக்கு விழுந்த ஓட்ஸ் தான் கூட. அப்ப அதுல இந்த மாற்று சிந்தனைக்குரியாக்கள் வந்து அந்த 80,000 பேர் தான். அந்த 80,000 பேரும் இதுவரை காலமும் தமிழ் கட்சிகளுக்கு போட்டு 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 நொந்து போய் இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கல. இனி பரவாயில்லை, நாங்கள் வந்து என்ன சொல்றது, கன்றவன்ற காலில் விழுகிறத விட மெயின் ஆடுறவன்ற காலில விழுந்து பார்ப்போம் என்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு காரணமே எங்கடாக்கல. அடுத்தது வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் திங் வந்து அவருடைய ட்ரீம். சில விஷயங்களை வந்து அவர் வந்து முன்கூட்டி திங்க் பண்றாரு. ஆனா அதை வந்து அவரால் பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ணி எனக்கு அதை அவரால் செயற்படுத்த முடியுமான்றது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னு சொல்லி சொன்னா, அவருக்கு வந்து ஒரு நிலையான கொள்கையோ அல்லது ஒரு நிலையான ஒரு விஷயம், அவர் வந்து நிறைய விஷயங்களை பார்த்தா அந்த போர்டர் லைன் டிஸார்டர் பர்சன் மாதிரி தான் அவருடைய பிஹேவியர் இருக்குது. ஒரு ட்ரீம்ல இருக்கேக்கல அந்த ட்ரீமை வந்து சரியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதை நடத்த முடியுமான்றதுதான் கேள்வி. இப்ப அவர்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்றை உருவாக்கி வெளிநாட்டுல இருக்கிற காசு எல்லாத்தையும் அதுல போட்டு அதன் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுன்றது வந்து அதுக்கு கவர்மெண்ட் எம்பியா இருக்க தேவையில்லை, பார்லிமெண்ட்டுக்கு போகவும் தேவையில்லை. இப்ப இருக்க வேண்டிய கேள்வி வந்து என்ன, இப்ப அவருக்கு வந்து இப்போ ஒரு சர்டன் மில்லியன் 5 மில்லியனோ 6 மில்லியனோ எல்லா எம்பி மேருக்கும் ஒதுக்கப்படுற மாதிரி அவருக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த பணத்தை வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்ய போறாரு? அவருக்கு வந்து சாவச்சேரிக்கு செய்யறதுக்கு மட்டும்தான் அவருக்குரிய அந்த அலோகேஷன்ஸ் இருக்கும். அப்ப அவர் அந்த பணத்தை வச்சுக்கொண்டு மற்ற எம்பிகளுடைய ஏரியாக்களை போய் செய்யறதுக்கு வந்து சட்டத்துல இடம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அவர் வந்து உங்களோட கேள்விக்கு வந்து அவருடைய பாராளுமன்ற அங்கத்துவத்தை வச்சுக்கொண்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய இயலுமா என்றால் அது வந்து வெரி லிமிட்டட் தான். அதுதான் என்னுடைய ஆன்சர். இனி ஏதாவது நீங்க கேட்க விரும்பினா நீங்க கேளுங்க. அப்ப மக்களுக்கு எப்படி என்ன சேவை செய்வார்?
இதுவரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எம்பிமார் எல்லாருமே வந்து இப்ப கடந்த அதாவது வந்து 2009 பிறகு வந்து தமிழ் எம்பிமார் எல்லாருமே பார்லிமெண்டத்துல இருந்திருக்கணும். அவைகளுக்கு தனிப்பட்ட நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குது. சரியோ? அந்த நிதிகளில் இருந்து தமிழ் மக்களுக்கான அதாவது வந்து இப்ப வடக்கு கிழக்குல வந்து கூடுதலாக வடக்கு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வடக்குல வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் வெளிநாட்டுல இருப்பினும் வெளிநாட்டு நிதியுதவியில அவைன்ற குடும்பங்கள் வளர்ந்திருக்கே ஒழிய தனிப்பட்ட ரீதியாக அங்க கட்டிடங்கள் உருவாகி இருக்கு, ஹோட்டல்ஸ் உருவாகி இருக்கே ஒழிய ஏதாவது அரச நிர்மாணம் என்று சொல்லி ஏதாவது ஒன்று இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த 15 வருஷ காலத்துல? எதுவுமே கிடையாது. இருந்த எம்பிமார் ஏதாவது செய்திச்சு நம்ம ஆக்கப்பூர்வமா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பதில் வந்து 0 தான். ஏனென்றா அவைகளுக்கு வந்து அங்க டிமாண்ட் பண்ணி பணத்தை எடுத்து செய்யறதுக்கு அவைகிட்ட ப்ராஜெக்டும் இல்லை. அதே நேரம் வந்து முரண்பாடுகள். இப்ப ஒரு ஆள் ஒரு விஷயத்துக்கு பணம் கேட்டா அதுல இருக்கிற அதே தமிழ் எம்பியை வந்து அது வந்து இல்ல, அந்த பணம் தேவை இல்லை, அதை நாங்கள் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ன்றதும். அடுத்தது வந்து முழுக்க இலங்கையில் இருக்கிற சமூகம், தமிழ் சமூகம் வந்து வெளிநாட்டு நிதியை நம்பித்தான் இருக்கே ஒழிய, வெளிநாட்டுல இருந்த தனிப்பட்ட உறவுகளின் நிதியை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கே ஒழிய அரசாங்கம் இன்று வரைக்கும் வடக்கு கிழக்கில் நிறைய ஃபேக்டரிஸ் இருந்தது. ஒரு எம்பியாவது வாழைச்சேனையில் இருக்கிற பேப்பர் ஃபேக்டரிய திருப்பி டர்ன் பண்றதுக்கு முயற்சி செய்திச்சுனமா? அல்லது கெமிக்கல் ஃபேக்டரி இருந்தது, கெமிக்கல் ஃபேக்டரி இம்ப்ளான் பண்ணி அதை செய்யறதுக்கான முயற்சி செய்திச்சுனமா? இவன் சொல்லுவாரா சீவந்த பகுதி துறப்பமும் இதை துறப்பமும் உப்புளத்தை துறப்பமும் எல்லாம் சொல்லுவார். ஆறு ஆக்சுவலா அல்ல அவரால் எந்த அளவுக்கு இயலும்? அப்ப அவருக்கு அவற்ற லிமிடேஷன் நீங்க ஒரு முடியாத ஒரு விஷயத்த என்ன உங்களால தெரியல. உங்களோட லிமிட்டுக்கு ஏற்ற ஒரு பாராளுமன்றம் தெரியும்னா பாராளுமன்ற சிஸ்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் வருவீங்க. அதை எவ்வளவு நிதி ஒதுக்குவார்கள், அதுக்கான நிதியில பொருட்கள், அதுக்கான எவ்வளவு விதிமுறைகள் இருக்குது, எவ்வளவு வேலை திட்டங்கள் இருக்குது, அதனோட செய்யலாமா அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அப்ப இவ்வளவு கடினங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு கொண்ட நீங்கள் அப்ப பாராளுமன்ற தேர்தல மக்களுக்கு வர்றதுக்குள்ளாது எதுக்காக சும்மா கண்டபடி வாயில வந்ததை அடிச்சு விடுவீங்க வந்தது? இப்ப வந்து நீங்க அர்ச்சனா சொல்றத சொல்றீங்கல்ல, இப்ப அர்ச்சனாவை பொறுத்தவரையில அர்ச்சனாவுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ அல்லது வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு அரசியல் பின்பும் தேவையில்லை. என்னென்னால் மக்களுக்கு சேவை செய்ய வர்றதுக்கு உங்களுக்கு அரசியல் பின்புலம் தேவையில்லை. இல்ல மனசு இருக்கணும், கிடைக்கிறத வச்சுக்கொண்டு சேவை செய்ய தெரியும். அப்படி என்றால் நீங்கள் வந்த நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற இதுல வச்சு நீங்க சரியாக செய்கிறீர்கள் என்றால் அதை உங்களுடைய கடந்த காலங்கள்ல உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய ஒரு சில விடயங்கள் சரியாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு மக்கள் அதே தூக்கி தோல்ல வச்சு போது ஓடி போய் செய்யிருக்கலாம். ஆனா உங்களை நம்பி ஆத்துக்கரையினா மண் உயிரை நம்பி ஆத்துக்கரைங்கிற மாதிரி இருக்காரு. ஓகே, இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு பதிலுக்கு வரணும். அர்ச்சனா வந்து அவருடைய பர்சனல் ரிவெஞ்சுக்கு தான் அரசியலுக்கு வந்தவரே ஒழிய அவர் வந்து அரசியல்ல இருந்து சேவை செய்யணும், நாட்டை டெவலப் பண்ணணும் வந்தவரான்றது எனக்கு தெரியாது. அடுத்த வந்து அவருடைய அரசியல் பிரவேசம் வந்து அவர் விரும்பி வரையில் அவர் எதேர்ச்சியா அவர்கிட்ட சுபாவங்களை வச்சுக்கொண்டு சில ஊழல்களை வந்து வெளியே கொண்டு நினைக்கிறேன். அதற்கு எதிர்ப்பால அவர் வெளியே வர்றார். வெளியே வரைகளை வந்து அவருக்கு நிறைய மக்கள் ஆதரவு வந்து கிடைக்குது. அந்த மக்கள் ஆதரவை வச்சுக்கொண்டு தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, பிரைட் இருக்கு, தான் மட்டும்தான் சிந்திக்கக்கூடியவர். தன்னுடைய சிந்தனைகளை எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய சிந்தனை எல்லாற்றையும் விட மாற்றமான சிந்தனை என்று கொண்டு அதற்கு ஓரளவு ஆதரவு குயிக்கா கிடைக்கும். ஏன்னா அங்க நொந்து போயிருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது. அப்ப அந்த மாற்றத்தை வச்சுக்கொண்டு ஒரு உருவான அலையில அவர் வந்தவரை ஒழிய அவருக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஏதாவது என்னக்கு எப்படி அதை அணுகலாம், எந்தெந்த விதத்துல அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணலாம், அடுத்தது வந்து அந்த ஃபண்டை வந்து எப்படி இவர் சொல்ற ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி வெளிநாட்டிலேயும் உள்நாட்டிலேயும் ஆட்களிட்ட செய்து அவர்கிட்ட கொடுத்து போட்டு அந்த ட்ரஸ்ட்ல இருந்து ப்ரொஜெக்டை செய்யறேன்னா அப்படியான ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்கு இலங்கை அரசாங்கத்திட்ட சட்டம் இருக்கா இல்லையான்றது கூட தெரியாது. இலங்கை அரசாங்கம் அப்படி ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கலாம். அது வந்து லோக்கல் ஃபண்ட் ட்ரஸ்டா இருக்கலாம் அல்லது ஃபாரின் ஃபண்ட் ட்ரஸ்டா இருக்கலாம். ஆனா ரெண்டையும் சேர்ந்து ஒரு டர்ன் பண்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கான்றது வந்து எனக்கு தெரியாது. அப்படி இலங்கை சட்டத்தின்படி இருக்கான்றதும் எனக்கு தெரியாது. ஆகவே ஒரு ஐடியாஸை வந்து நான் சொல்லலாமே ஒழிய
அந்த ஐடியாஸ் வந்து எப்படி பிராக்டிக்கலி மூவ் பண்ணுமன்றது வந்து எங்களுக்கு தெரியாது. ஆகவே இப்ப என்ன பொறுத்தளவில் வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு அர்ச்சனாவில் அவர் நினைச்சாலும் கூட நிறைய விஷயங்களை செய்யக்கூடியதா இருக்காது. என்னன்னா இன்றைக்கு வந்து இலங்கை முழுக்க ஒரு அரசாங்கத்துக்குள்ள வந்துட்டு கிழக்குல ஒரு கொஞ்சம் இடத்தை தவிர மிச்சம் முழுக்க ஒரு அரசாங்கத்துக்கு கிளை இருக்குது. அப்ப அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னா முந்தி மாதிரி இந்த எம்பிக்கு கொடுத்து செய்கிற ப்ராஜெக்ட அப்படி கொடுக்காம அரசாங்கமே வந்து அந்தந்த ப்ராஜெக்டுகளை அடையாளம் கண்டு தாங்களே செய்ய வழிகொடுமேன்னு சொல்லி சொன்னா அப்படி அவையால் செய்யக்கலதான் அடுத்தது 5 வருஷத்துக்கு பிறகு அவையில் இருக்கக்கூடிய மிச்ச ஆசனங்களையும் பெறக்கூடியதாகவும் இனி வந்து ஒரு சமமான அரசியல், அதாவது வந்து இனத்துவேசம் இல்லாத ஒரு அரசியலை தாங்க டெவலப் பண்ணணும். ஏன்னா இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவுல வந்து வெளிநாட்டு பிரஷர் வந்து நிறைய இருக்கு. அடுத்தது வந்து இப்ப இலங்கையில நடந்த இனப்பிரச்சனையை சர்வதேச மயப்படுத்தாம பார்க்கணும் என்று சொல்லி சொன்னா அங்க இருக்கிற தமிழ் மக்கள் இந்த பிரச்சனைய இல்லாம செய்தா தமிழ் மக்களை சொல்லுவேன் வந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கை போதும். அப்ப இலங்கை அரசாங்கம் வந்து அதுக்குரிய நடவடிக்கையை தான் எடுக்குமே ஒழிய இந்த தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக செய்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு செய்யும்ன்றது எனக்கு தெரியாது. அதை நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. நிதிகள்ல நீங்க சொல்லுங்க, குறிப்பிட்ட ஒரு ஆண்டுதோறும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இலங்கை அரசாங்கத்தால அமைச்சுகளால வழங்கப்படுற நிதி தொகை எவ்வளவு இருக்கு? அது எனக்கு தெரியாதப்ப. அது வந்து 5 கோடி நிதி என்று சொல்றாங்களா? அப்படி 5 கோடி நிதி உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். அப்படி என்றால் அந்த 5 கோடி நிதி கூட பெரிய காசு வரணும். அதனோட நல்ல வேலை திட்டங்களை செய்யலாம் தானே. அதுதான் இப்ப அந்த நிதிகள் வந்து வேலை காலமும் யோசிச்சு பாருங்க. போன வருஷம் 10 சீட் இருந்திருக்கு யாழ்ப்பாணத்துக்கு. அப்ப ஒரு ஆளுக்கு 5 கோடி இருந்தா 50 கோடி. அந்த 50 கோடியை வச்சுக்கொண்டு என்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குது? இந்தியாவின் உதவியோட ஒரு கலாச்சார மண்டபம் ஒன்று திறக்கப்பட்டிருக்குது. அதால வந்து இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கு அதால என்ன டெவலப்மெண்ட், அதுல ஒரு ஃபேக்டரியை கட்டி இருந்தா அட்லீஸ்ட் வேலை வாய்ப்பாவது கிடைச்சிருக்கும். அப்ப இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து தங்களை விமர்சனப்படுத்துறதுக்கும் ஒரு நீண்ட காலத்துக்கு தங்களோட பேர் இந்தியாவில வழங்கப்பட்டது என்றதை தவிர, அப்ப நீங்க சொல்ற மாதிரி 5 கோடி ரூபாய் இருந்தா 50 கோடி ரூபாயில என்ன ப்ராஜெக்ட் அங்க நடந்திருக்குது? அப்ப மக்களுக்கு உதவி செய்வதற்கு பணம் இல்ல, கொடுக்கப்படுற நிதி காணாது அப்படி சொல்லிவிட. அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் வேற ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்தப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச்சுகளை எடுத்து பாத்தீங்களா பார்லிமெண்ட்ல தமிழ்ல கத்துக்கணும். அதாவது தமிழ் மீடியாஸ் எடுத்து போடுது. அதுல எங்கட எம்பிமார் தமிழில கத்தின விஷயங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து சிங்கள மக்களை போய் சேர்ந்திருக்குது? அங்க இருக்கிற சிங்கள மக்கள் கூட இப்ப நீங்க பார்லிமெண்ட் சிஸ்டம் என்ன மாதிரி இருக்கும் என்று சொல்லி சொன்னா அந்த இயர்போனை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ்ல நீங்க விரும்புறீங்களோ அதுல டிரான்ஸ்லேஷன் வந்து கொண்டு இருக்கணும். அதான் மோஸ்ட் ஆஃப் த பார்லிமெண்டேரியன் சிஸ்டம். இந்த ஸ்ரீலங்கால 3 லாங்குவேஜ் என்றா சிங்களத்துல, தமிழில, இங்கிலீஷ்ல 3லயும் டிரான்ஸ்லேஷன் வந்து கொண்டு இருக்கு. இப்ப நான் தமிழ்ல பேசிக்கல, சிங்களத்துல கேட்க விரும்புறார்கள் சிங்களத்துல கேட்கலாம், இங்கிலீஷ்ல கேட்க விரும்புறார்கள் இங்கிலீஷ்ல கேட்கலாம். ஆனா நீங்க பாருங்க பார்லிமெண்ட்ல தமிழாக்கள் பேசிக்கல எத்தனை சிங்கள ஆக்கள் இயர்போனை போட்டுட்டு வேண்ட ஸ்பீச்சை கேட்டுக்கொண்டிருக்கணும். எப்பயாவது சாணக்கியனோ சுமந்திரனோ சிங்களத்துல பேசுறது வந்து விரும்பாமலோ கேட்கப்படுது. ஆகவே இந்த பாலிடிக்ஸ் வந்து இதுவரை காலமும் நடந்த பாலிடிக்ஸ் வந்து தமிழ் சமூகத்துக்கு நாங்க உங்களுக்காக போய் பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம் என்று ஒரு மாயையை உருவாக்குனதை ஒழிய இந்த தமிழ் மக்களுக்கு இதையும் கொடுத்ததாக இல்லை. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் மனம் சோர்ந்து போய் ஆளுங்கட்சி ஆதரிக்கிறதுக்கு காரணமா இருந்ததுக்கும் காரணம் இதுதான். தன்றவன் காலை விட ஆள்றவன் காலில போய் விழுந்து பார்ப்போம் என்று சொல்லி. ஆகவே நாங்க வந்து அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இந்த இலங்கையில இருந்து வாழுகிற மக்கள் என்ற பிரச்சனை வந்து வெளிநாட்டுல இருக்கிற மக்களை விட 100% வித்தியாசமானது. என்னன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, படுக்கிறதுக்கு இடம் இருக்குது, நல்ல வேலையோ கூடாத வேலையோ செய்யறதுக்கு வேலை இருக்குது. இலங்கையில வந்து
அந்த வாய்ப்புகள் வந்து சரியான குறைவு. நாங்க வந்து டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு சிலரையும் வெளிநாட்டு உதவிகளோட கட்டப்படுற $1,000,000 வீடையும் யூடியூப்களையும் பார்த்து நாங்க டெவலப் ஆயிருந்தோம்னா அதுக்கு அப்பாற்பட்ட சமூகம்ன்றது வந்து நிறைய இருக்குது. என்ன பொறுத்தளவுல நாங்க நீங்க யாராவது உதவி செய்யணும் விரும்பினா முதல்ல வந்து இலங்கையில ஆர்டி எல்லாம் செல்போன் இல்லை, மொபைல் போன் இல்லை என்ற கணக்கெடுங்க. அப்படி மொபைல் போன் இல்லாத ஆட்களை போய் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவைகளுக்கு தான் உண்மையாவே உதவி தேவை. இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எப்படி வெளிநாட்டுல இருந்து உதவி எடுக்கணும், எந்தெந்த ஆர்கனைசேஷன் போகணும், எந்த ஹெல்பர்ஸ் போகணும்ன்றது எல்லாம் தெரியும். ஆனா இந்த ஸ்மார்ட் போனை பாவிக்க தெரியாம இருக்கிற ஒரு சமூகம் இருக்குது. அந்த சமூகத்தை உங்களால ஆறாலியாவது தேடி பிடிச்சு இந்த செல்போன் இல்லாத சமூகம் ஒன்றுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணினீங்கன்னா அதுதான் இப்படுவப்படுற ஹெல்ப். ஆகவே இந்த அரசாங்கத்துல போயிருக்கிற ஆக்களால பெரிய, அதாவது இந்த அரசாங்கத்துல வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். வடக்கு கிழக்குல நீங்க பாருங்க, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். ஏர்போர்ட் வந்து பெருசாக்கப்படும். அடுத்தது வந்து ஃபேக்டரிகள் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணப்படும். ஏன்னு சொல்லி சொன்னா அந்த இந்த இதுவேல் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட வன்முறையாளர்களாக அணிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இப்ப வந்திருக்கு. ஜேவிபி வந்து எங்களுடைய தமிழக கொள்கைகளுக்கு எதிராக இருந்த ஒரு கொள்கையோடைய ஒரு அரசாங்கம் தான் இப்ப வந்திருக்குது. அந்த அரசாங்கம் வந்து இப்ப வந்து தங்களை வந்து ஒரு எல்லா மனிதர்களும் சமம், எல்லா மக்களும் சமம் என்ற ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா அங்க இருக்கிற அந்த பௌத்த ஆதிக்கம்ன்றது வந்து அது எந்த அளவுக்கு அதை விடும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அது எல்லாமே வந்து நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுல வந்து நாங்கள் நிறைய உணர்ச்சி வசப்படுறதாலேயோ அல்லது வந்து ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சியோட தாக்குறதாலேயோ நாங்கள் எதையுமே சாதிக்க போற இல்லை. அடுத்தது வந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு அமைப்புக்குள்ள குறைபாடு இருந்ததுன்னா அந்த அமைப்புக்குள்ள இருந்து கொண்டு அதை திருத்துறதுக்கு முயற்சி செய்ய உரிமையுடைய பிரிஞ்சு போய் இன்னொரு அமைப்பு துவங்குறதால ஒரு காலமுமே ஒரு பிரச்சனையும் உங்களால தீர்க்க. நீங்க நம்புறீங்களா அர்ச்சனாவோட இருந்து நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒற்றுமையா பயணிக்கலாம் அப்படின்னு நம்புறீங்களா? அதான் நான் சொன்னேன். அர்ச்சனா ராமனாவுடன் இந்த 9 வேட்பாளர்களும் இப்ப இந்த நிமிடம் வரை தொலைபேசியில உரையாடி கொண்டு இருக்கிறார்களா? இந்த கடந்த நிமிடம் கூட தொலைபேசி அர்ச்சனாண்ட விஜயத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு 9 பேர், அவருக்கு நான் அதுல மெசேஜ்லயும் போட்டிருந்தேன், ஒரு 9 பேரை வச்சு கொண்டு தலைமை கூடத்துல இருந்து அந்த 9 பேற்ற பிரச்சனையும் சுமூகமாக தீர்த்து கொண்டு போக இயலாத ஒருவர் எப்படி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதுல மாறுபட்ட கருத்துக்கள் உள்ள எல்லோரையும் உள்வாங்கி எப்படி ஒரு கட்சி அமைச்சு அவரால் கொண்டு நடத்த இயலும்? 9 பேரும் புதிதாக வந்தவர்கள், 9 பேருமே ஏதோ ஒரு வகையில ப்ரொஃபஷனல். அவையிலேயே அவரால் கண்ட்ரோல் பண்ணி லீடர்ஷிப் எடுக்க இயலாத ஒரு ஆள் எப்படி ஒரு கட்சி அமைச்சு செய்ய முடியும் என்றது கேள்விக்குறி. ஆனால் பயிற்சி என்றதும் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் என்றதும் ஒரு ஆளை இப்போ உண்மை மாற்றும். அவர் அதுக்குரிய பயிற்சியை எடுத்து அதுக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கடந்த காலங்களில் அவர் பிள்ளைகளை சரி செய்து கொண்டு மேற்கொள்வாராக இருந்தால் சில வேளைகளில் அது சாத்தியப்படலாம். ஆனால் அது இப்ப இதுவரைக்கும் இந்த 4 மாத காலத்துல அவருடைய இண்டிவிஜுவல் பிஹேவியரை வச்சு பார்க்கல, அவருடைய தனிப்பட்ட பழக்க வழக்க குண இயல்புகளை வச்சு பார்க்கல வந்து இப்ப இங்க எல்லா தமிழ் மக்களுமே நான் பார்க்குற அளவில் இந்த டிக்டாக்ல இருக்கிற எல்லோருமே பாவிக்கிற, எளிமையாக பாவிக்கிற ஒரு வார்த்தை வந்து துரோகி. முதல்ல துரோகம்ன்றதுக்கு டெபினேஷன் என்னன்றது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப எல்லாரும் ஒரு மாற்று கருத்து உள்ளாலும் துரோகி தான், ஒருவர் வேறு ஒரு கருத்தை சொன்னாலும் துரோகி தான். அடுத்தது வந்து இங்க இருக்கிற எல்லோருமே வந்து ஹைலி இமோஷனல் உணர்ச்சி வசப்படுகிறவர்களாகவே இருக்கிறாங்க. உணர்ச்சி வசப்படுறதால எதைக்குமே சாதிச்சு விட முடியாது. இப்ப நீங்க உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்கணும், இப்ப யூஎன்ஓல வந்து யூஎன்ஓ சொல்றது சரி, இந்த டிக்டாக் எல்லாரையுமே மானிட்டர் பண்ணுவோம், நாங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கான தடை எடுக்கிறதுக்கு முதல் மானிட்டர் பண்ணுவோம். இந்த டிக்டாக் குரூப்ஸ் நிறைய இருக்கு. நான் இப்போ லாஸ்ட் 2-3 மந்த்ஸா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி கொண்டு வரேன். இந்த 2-3 குரூப்ஸ்ல எந்த ஒரு குரூப்பையுமே வந்து மானிட்டர் பண்ணினா எல்லாருமே உணர்ச்சி படுறாக்களாகவும் வெட்டுறன் குத்துறன் என்றாக்களாகவும் எல்லாமே வந்து ஒரு இமோஷன், இந்த
உணர்ச்சி வசப்பட்டு பேசுற ஒரு குரூப்பாகவும் தான் இருக்குது. அப்ப ஒரு வன்முறையில இருக்கிற ஒரு குரூப்பை வந்து அதுல இருந்து விளக்க வேணுமா இருந்தால் அந்த வன்முறை எண்ணங்கள்ல இருந்து அவர்கள் விடுபட்டவர்களாக இருப்போம். எங்கள்கிட்ட இருக்கிற அந்த டிக்டாக் குரூப்ல இத்தனை குரூப் அந்த வன்முறை எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு நாங்களா இருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன பொறுத்தளவுல சரியான குறைவு. ஆகவே மாற்றம் என்றது எங்களுக்கு எல்லா இடத்திலையும் வர வேணும். அடுத்தது வந்து என்னன்னா எங்களை கூட பாதிக்கப்பட்டவர்கள், எங்களை போல உலகத்துல பாதிக்கப்பட்டவர் யாருமே இல்லை. ஆனா யாருமே அதை உணர்வதாகவும் இல்லை. நீங்க சொல்ல வேண்டாம், வன்முறை பேசுகின்றவர்கள் அல்லது தடை செய்யப்பட்ட இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சு உணர்ச்சி வசப்படக்கூடியதா இருக்கு. உணர்ச்சி என்று இருந்தா வசப்படுத்தவர்கள் அப்படியெல்லாம் கடந்தாரு. சொல்லுங்க, இந்த தளத்தை பற்றி உங்களோட பார்வையில இந்த தளத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்களா? உங்களோட பார்வையில தனிநபரா இருந்து வெளியில இருந்து நீங்க பாக்குறீங்களா? இந்த தளத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது ஒழுங்கு விதிகள் அல்லது கட்டமைப்பு எப்படி இருக்கு? நான் உங்களுக்கு இதுல சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, சொன்னேன் இப்ப ஒரு 3-4 மாசமா நான் முதல் தான் நான் இந்த டிக்டாக்ல சேர்ந்தது. 4 மாசமா எல்லாத்துலயுமே மானிட்டர் பண்ணி கொண்டு வரையில இன்றைக்கு, அதாவது வந்து இந்த 4 மாசம் மானிட்டர் பண்ணதுக்கு பிறகு இன்றைக்கு தான் நீங்க ஏதாவது ஒரு தளத்துல இந்த குரலை கேட்டிருக்கீங்களா? இல்ல. இந்த தளத்துல இன்றைக்கு தான் நான் முதலா கதைக்கிறேன். அதுதான் இந்த எலெக்ஷனுக்கு முதல் நான் சில விஷயங்களை கதைக்கணும் யோசிச்சுட்டு நான் கதைக்காததுக்கு காரணம் என்னன்னா, நான் அந்த நேரம் கதைக்கிறேன்னா இருந்தால் நானும் சில வெளியில துறவிகள் லிஸ்டுக்குள்ள வந்துடுவேன். அதால இந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கு பிறகு கதைப்பம்னு சொல்லி இன்றைக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் அர்ச்சனாவால செய்ய முடியுமா முடியாதான்னு நீங்க டைட்டில் வச்சோடியா அந்த டைட்டிலுக்குள்ள மட்டும் நிற்பமென்று தான் நான் வந்தது. என்ன பொறுத்தளவுல வந்து இயங்குகின்ற தளங்கள் எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு அளவுக்கு கண்ணியமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்கக்கூடிய தளம் இந்த தளம். ஆனா இந்த தளத்திலையுமே வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு இல்லை. இப்ப எனக்கும் உணர்ச்சி இருக்குது, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ஒரு கரப்பான் பூச்சியை கூட நீங்க கொள்ள போய்க்குள்ள வந்து அது உனக்கு மேக்சிமம் வந்து தன்னை பாதுகாத்து கொண்டு ஓடுறதுக்கு உணர்ச்சி இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த உணர்ச்சியை நாங்க வெளிப்படுத்துற முறை என்றது ஒன்று இருக்குது. 2 பேர் அடிபட போகணும்னு சொல்லிச்சோன்னா அது அடிபடாம பாதுகாக்கிறதுதான் சரியான முறை. அவையில உசுப்பீத்து விட்டு அடிபட வைக்கிறது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. உணர்ச்சி எல்லாருக்குமே இருக்கு. அந்த இப்ப நீங்க வெறிய எடுத்து பாருங்க, அர்ச்சனாவை எடுத்து பாருங்க. அவர் உணர்ச்சி வசப்பட்டு விடுற வார்த்தைகள் வந்து எப்படி அவருக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு, அவருக்கு திருப்பியே அது வந்து அவரை எப்படி தாக்குதுன்னு பாருங்க. ஆகவே உணர்ச்சி வசப்படக்கூடாது இல்லை. இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் அதை வெளிப்படுத்துற முறைதான் எங்களை மேன்மையானவர்களாகும் மற்ற சமூகங்களால். இப்ப நாங்கள் உலகத்துல நாங்கள் மட்டும்தான் சமூகம் என்று இல்லை. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை யுஎன்ஓக்கு கொண்டு போகிறீங்க, யுஎன்ஓவில எத்தனையோ நாடுகள், எத்தனையோ விதமான மனிதர்கள், எத்தனையோ விதமான மக்கள்கள் இருக்கிறோம். இன்றைக்கு வந்து இலங்கையில் இத்தனை எம்பிமார் ஒரு காலமும் பார்லிமெண்ட்ல போயிருக்கணும், எல்லாமே செய்யணும். எந்த ஒரு எம்பியட்டையுமே ப்ராப்பரான டேட்டா பேஸ் இருக்குதா? எல்லாமே ஒரு எடுகோல் தான். 1,40,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள், 1,47,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு வந்து எங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து வெளிநாட்டுல அப்ரோச் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு சரியான எடுகோல் இருக்கணும். இப்ப யுஎன்ஓ சொல்லுது 40,000 மக்கள் தான் செத்தவைன்னு சொல்லி சொன்னா, யுஎன்ஓன்ற ரெக்கார்ட் படி 40,000 பேருக்கான நியாயத்தை நாங்க கேட்கலாம். நாங்க 1,40,000 பேர் என்று சொல்றோம்னா எங்களுக்கு அந்த 1,40,000 பேருக்கான டேட்டா இருக்கும். அப்ப இது இப்படியான நிறைய நாங்க வர்ற சின்ன பிள்ளைகளும் அதை நாங்க சரியாக நாங்க அப்ரோச் பண்ணாதாலே தான் இன்றைக்கு எங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் எங்களாக செய்ய இல்லாம இருக்குது. அதை செய்யக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கு வந்து என்னடா ஒதுங்கிட்டாங்களேன்னு சொல்லி சொன்னா, இந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ், அந்த ஒவ்வொருவரை காயப்படுத்துற வார்த்தை பிரயோகங்களால நிறைய பேர் வந்து அதுல எந்த ஒதுங்கிட்டு நம்ம நினைக்கிறேன். இப்ப இன்றைக்கு வந்து இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் வந்து ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டுனா வெளிநாட்டின் விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். அடுத்தது வந்து இன்னும் 2 விஷயங்கள் சொல்லி இருக்கணும். இப்ப என்ன செய்ய போனோம்னு சொல்லி சொன்னா, இந்த காணாம போனாக்கள் ஒரு ஏதோ ஒரு ரிசல்ட் சொன்னா கொண்டு போகணும். 15-20 வருஷத்துக்கு மேல்
ஜெயிலில் இருக்கிறார்கள் வந்து இன்றைக்கு வந்து அவையில் செயல்பாடற்றவர்களாக நோயாளிகளாக தான் இப்ப நம்ம அவையில விடுறதால வந்து அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒரு நஷ்டமும் பெற போறதில்லை. அவையில் எல்லாரையும் விடத்தான் போகுது. ஆனா அந்த விட்டதுக்கு பிறகு அந்த வந்த நோயாளிகளோ வர்ற அந்த போராளிகளுக்கு அல்லது உலக ஜெயில இருந்தவர்களுக்கு என்ன மாற்று திட்டம் இருக்கு எங்கள்கிட்ட? அப்ப நிறைய விஷயங்கள் வந்து நான் இதுவரைக்கும் இவ்வளவு நேரம் நான் பேசினதுக்குள்ள நான் வந்து இந்த தேசியம் என்ற ஒரு சொல்ல நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு தேசியம்ன்றதுக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எனக்கு தேசியம்ன்றதுக்கான டெஃபினேஷனே எனக்கு என்னன்னு தெரியல. இந்த இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் இந்த சனத்தொகையை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 3வது சனத்தொகையாக தான் இந்த இலங்கையில தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இந்த இலங்கையில இருக்கிற தமிழ் இளைஞர்கிட்ட கேட்டீங்கன்னா அவனுடைய இலட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகாது, படிக்கிறது கிடையாது, வேலை எடுக்கிறது கிடையாது, ஒரு லீடர்ஷிப்பாக மாறது கிடையாது, வெளிநாட்டுக்கு போறதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு இலங்கையில இருக்கிற ஒரு தமிழ் இளைஞனுடைய லட்சியம். அப்ப நாங்கள் 3வது சனத்தொகையா இருந்து கொண்டு சரி எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இப்ப முழு தமிழாக்களும் போட் போட்டு பழையபடி ஒரு தமிழ் கட்சி போனா கூட நீங்க 20 சீட்ஸ் தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேக்சிமம் 23 சீட்ஸ். அந்த சீட்டை வச்சுக்கொண்டு எங்களால ஒன்றும் செய்யலாது. ஆகவே இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு ஸ்மார்ட்டான அரசியல். அந்த ஸ்மார்ட்டான ஒரு அரசியல் செய்வாருன்னு சொல்லிதான் எல்லாரும் அர்ஜுனாவை தேர்ந்தெடுத்தது. ஏனென்றா அவற்றை சில கருத்துக்கள் முற்போக்காக இருந்தது. அவருடைய சிந்தனைகள் வந்து கொஞ்சம் தூர திருஷ்டியா இருந்ததால விரும்பிச்சுனா. ஆனா அதுக்கு அவருக்கு செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கா? அந்த ஆற்றலை அவர் வளர்த்து கொள்ளுவாரா? அதான் சொன்னேன், அவரோட வந்து 28 வயசு பேர் சும்மா இருக்கிற ஃப்ரெண்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணின ஃப்ரெண்டையே அவரால் கண்ட்ரோல் பண்ணி தன்னை ஆளுமைக்குள்ள வச்சிருக்க முடியல. அவர்களோட ஒரு இமோஷனல் கையோடைய ஒரு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற ஒரு மனிதர். இந்த இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி உணர்ச்சி இல்லாம இருக்குங்க ஜாரமா நாங்கள் கேட்கிற மாதிரி அவர் இந்த உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷராக இருப்பாரே ஒழிய அறிவுபூர்வமாக சில விஷயங்களை சிந்திச்சு செயல்படுவதா இருப்பாரான்றது எனக்கு தெரியாது. வேற என்ன பண்ணி கேட்க போறீங்க? அண்ணா அண்ணா நீங்க சொன்னீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்றீங்க. இல்ல சொல்றேன் தம்பி, ஒரு நிமிஷம். நான் திருப்பியும் சொல்றேன், உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று நான் சொல்லி இல்லை. உணர்ச்சிகள் இல்லாம ஒருத்தரும் வாழ முடியாது. அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வந்து நாகரிகமான முறையில இருக்கணும் என்று நான் சொல்றேனே ஒழிய உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்றோ உணர்ச்சி வடப்படாம மனுஷனால வாழையிடும் என்றோ நான் சொல்ல வரவில்லை. உணர்ச்சிகளை நாங்கள் வெளிப்படுத்தும் வகை வந்து உலகத்துல உள்ள எல்லா சமூகங்களாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக. இதே கேள்வியே தலைவரையே ஒரு ஆள் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்கிறார், உங்களுக்கு கோபம் பெறதுக்கு நாங்கள் என்ன செய்தா உங்களுக்கு கோபம் பெறுமான்னு சொல்லி கேட்க தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எந்த தமிழினத்துக்கு ஒரு தமிழினத்தின மேல இது பண்ணி நீங்க அதுக்குன்னா எனக்கு எப்படி கோபம் பெறுமாட்டா அப்ப தெரியுமான்னு சொல்லி சொல்றேன். அப்ப நீங்கள் அதான் இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, அப்ப இப்ப இந்த டாபிக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா நான் சொல்ற சில கருத்துக்கள் வந்து உங்களோட கருத்துக்கு முரணான ஒரு கருத்தா இருக்கும். அப்படி இருக்கைகளை வந்து நீங்கள் என்ன புட் டவுன் பண்ணவோ அல்லது வந்து நான் துரோகி உண்டோ அல்லது நான் ஒரு மாற்று கட்சி ஆளுண்டோ நீங்க பண்ண போகணும். ஏன்னா இது வரைக்கும் என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதுல இருக்கிற ஒருத்தரை பற்றியும் எனக்கு தெரியாது. சரியா? ஒரு விஷயம் வந்து நீங்க எல்லாருமே கருத்துல கொள்ள வரும் என்னன்னா, வரலாறு வந்து எங்களுக்கு பாடம். வரலாற்றுல எங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு பாடம். அந்த பாடத்தை வச்சுக்கொண்டு அந்த வரலாற்றில் இருந்த பிழைகளை வந்து சரி செய்து கொண்டு நாங்கள் மேற்கொண்டு எங்களுடைய பாரிய தொடர்பு தான் கட்டித்தனமே ஒழிய நாங்கள் வரலாற்றுல சில விஷயங்கள் வந்து எடுக்கணும். இப்ப எல்லா யூடியூப்ஸ் இருக்கு, நீங்க எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை வயசுன்றது கூட எனக்கு தெரியாது, என்னுடைய வயசு கூட உங்களுக்கு தெரியாது. சரியோ? நான் சின்ன பிள்ளையில இருந்து ஒரு நீண்ட காலம் வந்து போராட்டத்துக்குள்ளேயே ஓரளவுக்கு பார்த்து வந்தேன். ஆகவே இப்ப இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க, எங்களுடைய தலைவர் வந்து எல்லாத்தையுமே சிஸ்டமேட்டிக், அதாவது அண்டன் பாலசிங்கம் இருக்கும் வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து அண்டன் பாலசிங்கமும் தமிழ்ச்செல்வனும் போனதுக்கு பிறகு எங்களோட சிஸ்டம் கொலப்ஸ் ஆனதுக்கு பிறகு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா ஐடியாலஜி, அதாவது வந்து எனக்கு சரியான தமிழ் தெரியல, அந்த ஐடியாலஜி இல்லாம போயிட்டு
ஆகவே இப்ப தலைவர் செய்தது எல்லாமே சரியாக இருந்திருந்ததுன்னா இந்த 30 வருஷ போராட்டம் வந்து எங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு விடிவை பெற்று தந்திருக்கும். அந்த விடிவை பெற்று தராத போது அங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிழை இருக்குது. அப்ப நாங்க இனி என்ன செய்யணும்னா அந்த பிழையை திருப்பி நாங்க விடாம அதை சரி செய்து கொண்டு மேற்கொண்டு போறதுதான் நாங்க தலைவருக்கு செய்கிற பிரயாச்சித்தமே ஒழிய அவர் செய்தார் என்று அதை சொல்லிக் கொண்டு நாங்கள் கீழ் நோக்கி பயணிக்கிறது வந்து எங்களுடைய நல்ல ஒரு பயணமாக இருக்காது. அதுக்காண்டி சொல்லுங்க கதைங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இருந்தால் அதனுடைய பேச்சு உயிரோட்டம் இல்லாதாக மாறிவிடும். ஆகவே பேசுகின்ற பொழுது அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கப்பட வேண்டுமாக இருந்தால் கருத்தியல் சரிந்த ஆளுமை நிறைந்த உயிரோட்டமான ஒரு உவமை அது காணப்பட வேண்டும். அவனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது அந்த விடயங்களை கடத்துகிறார்கள். எங்களுடைய மக்கள் அல்லது அடக்கப்பட்ட ஒரு இனம் அல்லது தேசிய விடுதலைக்காக எழுகின்ற ஒரு இனம் எழுந்து வடிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த விழுந்து கிடக்கின்ற அந்த மக்கள் எழுந்து நடப்பதற்கு அவருடைய உள்ளத்திலே உயிராயுதமாக பாய்ச்சப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த உணர்ச்சியினுடைய தாக்கம் அங்கு பாய்ச்சப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இனம் எழுந்து நடக்க முடியும். இப்போ நீங்க சொல்லுகின்ற இந்த உணர்ச்சி வசப்படக்கூடாது என்கின்ற இந்த வாதம் இந்த இடத்தில் எந்த விடத்தில் முரணாகுதல்? நான் திருப்பியும் சொல்றேன், உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று நான் சொல்ல இல்லை. இப்ப இந்த கோர்ஸ் பண்ற தம்பி கதைக்கிற விஷயம் இருக்குதானே, நல்ல தமிழ் உணர்ச்சியாக எழுச்சியாக நீங்க பேசுறீங்க. உங்களோட தமிழில பிழை இல்லை, உங்களுடைய பேச்சுல பிழை இல்லை, அதுல இருக்கக்கூடிய கருத்துல பிழை இல்லை. இப்ப பாரதிய பாத்தீங்கன்னா நீங்க பேசுற மாதிரி தான் பேசுவார். சுப்பிரமணிய பாரதியார் எடுத்தீங்க, அதுதான் சரி. நான் சொல்வது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ அல்லது உணர்ச்சி வசப்படுவதில் இருப்பலி என்று நான் சொல்ல இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு தகாத வார்த்தை பிரயோகங்கள், மற்றவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள், மற்றவர்களை உள ரீதியாக பாதிக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை பாவிச்சு கதைக்கிறது, உணர்ச்சி மேம்பாட்டுல கதைக்கிறது. டாக்டர் அர்ச்சனாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சில நேரங்களில் அவன் துறை இவன் துறைக்கு பிறகு அந்த துருக்கி என்று சொல்ற ஆளோடைய பிறகு சொல்லி நான் கோவத்துல சொல்லிட்டேன்னு சொல்றது, இப்படியான விஷயங்கள். நான் உதாரணத்துக்கு தான் அர்ச்சனா சொல்றேன். அதே மாதிரி நீங்க இந்த டிக்டாக் தளங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை சொல்லு, நீ இருக்கிற இடத்த சொல்லு, நாளைக்கு நான் உனக்கு வந்து சாட்டுறேன், இப்படியான வார்த்தை பிரிவுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆட்சி வசப்பட்ட கதைக்காக நான் இதைத்தான் சொல்றேன். ஆழமான கருத்துக்களோடையும் அதை ஆணித்தனமாக சொல்வது என்பது வேறு, உணர்ச்சி வசப்பட்டு தகாத வார்த்தைகளை கூறுவது என்பது வேறு. இதற்கு மிஞ்சி எனக்கு இதை புரிய வச்சு சொல்லிடுமான்றது எனக்கு தெரியல. உணர்ச்சி வசப்படாம ஒரு மனுஷனால வாழையில்லாத ஒரு மனுஷனாலும் இருக்க முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு நீங்க அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற விதம் வந்து சரியானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட தனிநபர் வாழ்வியலில் என்றாவது உணர்ச்சி வசப்பட்டது உண்டா? அதனால் யாராவது பாதிக்கப்பட்டது உண்டா இன்றைய காலத்தும் அல்லது அன்றைய காலங்களில்? நான் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறேன். ஆனா ஒரு தனி மனிதனை பாதிக்கிற அளவுக்கு நான் பேசினது கிடையாது. நான் அமைப்புகள்ல சில, அதாவது இலங்கையில இல்லை, நான் பல அமைப்புகள்ல இருந்திருக்கிறேன். அந்த அமைப்புகள்ல முரண்பட்டிருக்கிறேன். தனி ஒருவனாக நின்று மற்ற எல்லாருக்கும் எதிராக போராடி இருக்கிறேன். அவ்வாறாக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை சரியாக உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி இருக்கிறேன். ஆனா அது வந்து ஒரு தனி மனிதனை பாதிக்கிற மாதிரியோ அல்லது ஒரு தனி மனிதனை புண்படுத்துற மாதிரியாகவோ நான் வெளிப்படுத்துவது மிகவும் குறைவு. மாற்று இயக்கம் அல்லது மாற்று குழுவுடன் இணைந்து போராடுகின்ற பொழுது அந்த இடத்தில் இன்னொரு எதிரி என்று அவனை கருதி போராடுகின்றது உணர்ச்சியின் வசத்தால் ஏற்படுகின்ற ஒரு வன்முறைதான். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் இரண்டு மாற்று கருத்துக்கள், இப்ப மாற்றி சில வார்த்தைகளை நாங்க தவிர்ப்போம். இப்ப என்னென்றால் இயக்கம் என்பது வந்து உண்மையிலேயே வந்து குழு, அதாவது வந்து ஒரு கொள்கையுடைய குழு என்றதுதான் முதல் இயக்கமாக இருந்தது. நாளடைவில் எங்களோட தமிழர் மத்தியில இயக்கம் என்பது வந்து ஆயுதம் தாங்கிய ஒரு குழுவைத்தான் இயக்கம் என்று சொல்லி நாங்க சொல்ல வலிக்கிட்டோம். அப்ப இந்த இயக்கம் என்றதை விட்டு போட்டு இரண்டு மாற்று கொள்கைகளுடைய
அதே பிள்ளையா நீங்க இயக்கம் என்பது அவ்வாறு நான் நினைக்கவில்லை. அது நான் அரசியல் இயக்கம் இயக்கம் என்பதால் ஒரு இயக்கம் ஒரு கட்டமைப்பாக நிறுவப்படுமே தவிர ஆயுத இயக்கம் என்பது ஆயுதம் தரித்த அல்லது கருவி தாங்கியவர்கள் ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக இருப்பதை இயக்கமாக ஆயுத இயக்கமாக அல்லது கருவி ஏந்தியவர்களாக அர்த்தப்படுத்தப்படும். இயக்கம் என்பது ஒரு தனியான ஒரு அமைப்பை இயக்கம் என்பது சொல்லுவதான வளமையா இருக்கு. நீங்க சொல்றது சரி, இயங்கிக் கொண்டு இருக்கின்ற எல்லாமே இயக்கம் தான், இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புகள் எல்லாமே இயக்கம் தான். ஆனால் இன்றைக்கு எங்கள் மத்தியில இயக்கம் என்று சொன்னா என்ன எழுந்தமானமான கருத்து என்ன இயக்கம் என்றா? இயங்குவதில் உள்ளது இயக்கம். இயக்கம் தியரி. இப்ப நான் இப்ப ஒரு நபரை பார்த்து கேட்கிறேன், நான் நீங்க எந்த இயக்கத்துக்கு சப்போர்ட், இதுக்கு என்ன பதில்? எந்த இயக்கத்துக்கு சப்போர்ட்ன்றதுக்கு என்ன பதில்? 2009 ஆண்டுக்கு பிறகு நாங்கள் எந்த அமைப்புக்கும் ஆதரவானவர்களும் அல்ல, எந்த அமைப்புக்கும் உங்களுக்கு கேள்வி. நான் சொல்றத ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. நான் ஒரு நபரை பார்த்து, ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறேன், தம்பி நீங்க எந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் என்றால், இது ஒரு இயங்குகின்ற அரசியல் அமைப்புக்கா அல்லது இயங்குகின்ற கல்வித்துறை சார்ந்த அமைப்புக்கா அல்லது இயங்குகின்ற அரசியல் அமைப்புக்கா அல்லது இயங்குகின்ற பொருளாதார அமைப்புக்கா, எதுக்கு இந்த கேள்வி பொருந்தும்? அது கேட்கப்படும் சூழலை பொறுத்து வரும். எந்த இடத்தில் எந்த பகுதியிலிருந்து இப்ப லண்டன்ல இருந்து எந்த இயக்கத்துக்கு சொன்னீங்கன்னா லண்டனில் இயக்கம் இருந்தால் அது வரும். தேசிய மண்டல தமிழ்வாதியா இருக்கின்ற நான் தொடர்ந்து சொல்றது தமிழ் மக்கள் இந்த இதுல தானே நான் கேட்கிறேன். நான் நாடு ரீதியாகவோ இதென்ற நான் கேட்கல. இப்ப தமிழ் மக்கள் நான் ஒரு அது வெளிப்படையா என்னுடைய விடுதலை புலிகள் தான், மாற்றுக்கிறது இல்லை. சரி, அவை இயக்க மண்டைகளை அப்ப நான் அதை தான் சொல்றேன் என்றால், நாங்கள் இப்ப இந்த ஆயுதம் தாங்கிய ரிலேட்டட் விட்டு போட்டு நீங்க உங்களுக்கு இப்ப கேள்வி இருக்குன்னா பொதுவா பதில் சொல்றதுக்கு தான் நான் விரும்புறேன். சரியா? ஏன்னா அதுக்காக நான் ஆயுத போராட்டத்துக்கு எதிரானவன் நாங்கள் இன்னைக்கு அதுல இருந்து 15 வருஷம் வெளியே வந்துட்டோம். தலைவரால போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்னைக்கு 15 வருஷத்துக்கு மேல. ஆகவே அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் திருப்பியும் சுமந்து கொண்டு செல்வமாக இருந்தால் எங்களுக்கு நிறைய பெயின் தான் இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா ராமநாதன் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள ஒன்றுபட்ட வாழ்வதற்கான தீர்வை பெற்று தருவதென பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பதாக தனது தேர்தல் பரப்புரைகள் முறைகளில் மக்களை சந்திக்கின்ற சந்திப்பு கூட்டங்களை தெரிவித்திருந்தார். அவரான ஒரு விடயங்களை பொது வழியில் தெரிவித்திருந்த அவர் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக மாறிய பின்னர் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள தமிழ் மக்கள் சுயாட்சியுடன் வாழக்கூடிய அல்லது சம உரிமையுடன் வாழக்கூடிய அல்லது ஏரிய சகோதர மொழிகள் சமாதத்துடன் வாழக்கூடிய வழிவகைகளை பெற்றுத் தருவார்கள் நம்புவார். ஓகே, இதுக்கு நான் சொல்றது சொல்லி சொன்னா, பார்லிமெண்ட்ல 225 பேர் இருக்க போவேணும். இந்த 225 பேருக்கு 10 நிமிஷம் கொடுக்கல. இவருக்கு கொடுக்கப்படுற 10 நிமிஷம் எப்ப கிடைக்கும்ன்றது தெரியாது. 250ஆவதா கிடைக்கலாம், 225ஆவதா கிடைக்கலாம், அல்லது 7ஆவதா கிடைக்கலாம். எப்ப இவருக்கு கிடைக்கிற அந்த 10 நிமிஷம் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவர் இந்த 10 நிமிஷத்துல இவர் ஒரு ப்ராப்பரான ஒரு உரைய வடிவா ஸ்கிரிப்ட் பண்ணி, எங்களுக்கு எங்கட மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, போராளிகள் காயப்பட்ட போராளிகள் கஷ்டப்படுகிறோம், வறுமை நிலைக்கு கீழே இத்தனை ஆயிரம் மக்கள் என்று இருக்கணும், பெண்கள் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு பேர் இருக்கலாம், அடுத்தது வேலை இல்லாத பட்டதாரிகள் இவ்வளவு பேர் இருக்கலாம், இவைகளுக்கு எல்லாருக்கும் எனக்கு விடிவு வேணும், எனக்கு நீங்க இன்னென்ன செய்ய வேணும் அவர் அந்த 15 நிமிஷத்துல அவரால் சொல்ல முடியாதுன்னு இல்லை, சொல்ல முடியும். அதை அர்ச்சுனா ராமநாதனுக்கு இருக்கிற இன்னொரு சொல்லி சொன்னா, அதை அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற மெஜாரிட்டி பீப்புளுக்கு சிங்களத்துல சொல்லிடும். இப்ப சிங்களத்துல சொல்லிட்டு அதே விஷயத்த நான் இவ்வளவு விஷயமும் சிங்களத்துல சொல்லி இருக்கிறேன், நீங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற நீங்க ஒரு வேறொரு இன்டர்பிரேட்டரை வச்சு நீங்க அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, நான் இதைத்தான் சொல்லி இருக்கிறேன்ன்றத அதை தமிழ்ல தமிழ் மக்களுக்கு சொல்லலாம். இந்த வசதி அவருக்கு இருக்குது. ஆனா அது எப்ப அவருக்கு அந்த டைம் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. அவர் விரும்பினால் இதை அவர் வடிவாக செய்ய முடியும். வேற ஏதாவது நான் ஒரு கேள்வி அரிச்சோட கேள்விக்கு சிலர்ட்டு நீங்கள் மிகவும் நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் 4 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு நீங்க சொன்ன காரியங்களுக்குள்ள அது டாக்டர் அர்ச்சனா நீங்க சொல்றதின்படி பார்த்தால்
மற்ற கட்சிகளோடு கட்டாயம் சேர்ந்து காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதானே அவர் தனியே வந்து அவர் அந்த தன்னுடைய பகுதிக்கு மாத்திரம்தான் செய்யலாம். ஆனால் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் இதுகள் செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கே சில ப்ரொஜெக்டுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அவர் மற்ற கட்சிகளோடு தமிழ் கட்சிகளோடு சேர்ந்துதான் அங்கே காரியங்களை செய்ய வேண்டும். ஏன்னா மற்றது அடுத்த பகுதி என்று சொன்னால், இப்போ ஒரு ஃபேக்டரியோ ஏதாவது ஒன்று அந்த அரசாங்கம் அங்கே கட்டினால் அங்க போய் யார் வேலை செய்கிறது? அந்த தமிழ் மக்கள் வந்து ஃபேக்டரி வழிய இந்த சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், அங்கே படித்தவர்கள் டாக்டரோ அல்லது இன்ஜினியரோ அவர்கள் வந்து வெளிநாட்டு வெள்ளைக்காரனை போல் ஒரு இன்ஜினியருக்கு படித்தால் அவன் முதலாவது ஒரு சாதாரண வேலை ஒரு கம்பெனிக்குள்ள போய் அங்கே சாதாரணமான வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமா அனுபவங்களை காரியங்களை பழகி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பிறகு அவன் இந்த இடத்துக்கு போவான். தமிழ் மக்கள் மத்தியிலே நான் டாக்டருக்கு படித்தேன். நான் டாக்டர் என்ன இந்த சொந்தத்துக்கு நான் சொல்றேன், என்ன படித்தவங்க இருக்கார்கள் இன்றைக்கு 10 வருஷமா வேலை எடுக்கவில்லை என்னன்னு சொன்னால், அந்த சீட்ல ஒன்று அவர்களை இருத்தோணும் என்ற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருக்கபடியால் அவர்கள் சாதாரண வேலை செய்து கொண்டு மேலே போக மாட்டார்கள். உடனடியாக அவர்கள் படித்த படிப்பிலே நாங்கள் வேலை செய்யணும் உடனே நினைப்பார்கள். அப்ப அந்த பற்றிய எல்லாம் போய் வேலை செய்யறது. அடுத்தது நீங்க சொல்றீங்க, அங்கே அந்த பகுதிக்கு வடமாகாணத்துக்கு அனுப்பப்பட்ட படங்கள் அங்கே ப்ரொஜெக்டுகள் செய்யாதபடியால் அந்த படங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு சொல்லி, அப்ப பாருங்கள் உழவு பணங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ப்ரொஜெக்ட் அங்க செய்ய முடியாதால், ஏன்னா முக்கியமான காரணம் அங்க செய்யறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லிடுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைய மற்றது அதாவது கட்டாயம் அவரோடு சேர்ந்து செய்யணும். அப்படித்தான் அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா வந்து அந்த கட்சியில சேர்ந்து எனக்கு வந்து கட்டாயம் அவர் வேலை சேர்ந்து செய்ய வருமா, தனிப்பட்ட ரீதியா செய்ய வருமா என்றது எனக்கு தெரியாது. வேற வழி இல்லையே ஐயா, வேற வழி அவருக்கு இல்லையே. சரியான்று சொன்னா அவர் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் அவற்றை பகுதிக்கு மாத்திரம் செய்யலாம். அதுக்கு பிறகு அதுல கொஞ்சம் இடம் என்னய்யா இப்ப நாங்க இதை இப்படி பார்ப்போம். என்னன்னு சொல்லிட்டோம்னா, இப்ப நீங்க இதுல அதிகமான நாட்கள் வெளிநாட்டுல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் உள்நாட்டுல இருக்கக்கூடும். இலங்கையில வந்து ஒரு வேலையை வந்து டிசைட் பண்றது வந்து பேப்பர் குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு, இப்ப நீங்க வந்து படிச்சிருந்தீங்கன்னு சொல்லித்தனா, இப்ப நீங்க டாக்டருக்கு படிச்சு யூனிவர்சிட்டி போய் 4 வருஷம் டாக்டருக்கு படிச்சு நீங்க பிறகு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்துட்டு பிறகு வந்தா நீங்க டாக்டரா வந்துடுவீங்க. அதே மாதிரி நீங்க இப்ப நீங்க லண்டன்ல வந்து நீங்க ஒரு ஸ்ரீலங்கன் டாக்டர் சர்டிபிகேட் நீங்க லண்டன்ல உங்களால வந்து ஒரு டாக்டரா இருக்க முடியாது. நீங்க அந்த டாக்டர் சர்டிபிகேட் வச்சுக்கோங்க. நீங்க லண்டன்ல வந்து உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணி அவர் சில வழியில் சொல்லிடுங்கன்னா உங்க சர்டிபிகேட்டுக்கு நீங்க வந்து ஒரு பார்மசிஸ்டுக்கு படிக்கலாம். நீங்க திருப்பி லண்டன்ல பார்மசி படிச்சு பிறகு நீங்க அது பெரிய படிப்பு தான் ஒரு வேலைக்கு போயிட்டு. அடுத்தது வந்து இயற்கையாவே வந்து எங்களுக்கு வந்து ஒற்றுமை என்றது வந்து எங்களோட தமிழருக்கு வந்து குறிப்பாக எங்களுடைய நாட்டு தமிழர்களுக்கு வந்து இல்லாத ஒரு விஷயம். நீங்க 5 பேர் வந்து ஒரு ஃபேக்டரியில வேலை செய்றீங்கன்னா, 5 தமிழாக்கள் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்றீங்கன்னா, இந்த 5 பேருக்கு இடையிலேயே முரண் தான் இருக்கும். ஒரு ஆள் வேலைக்கு லீவு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கிடையில அவரை போட்டு கொடுத்து அந்த வேலையை மற்ற ஆள் இருக்கிற மாதிரியான மென்டாலிட்டி. அது வந்து ஏன்னு சொல்லிட்டேன்னா, அது வந்து எங்களுடைய சிஸ்டம் முறை. ஏன்னா நாங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுல முன்வீட்டுக்காரன் 50 மார்க்ஸ் எடுத்துட்டா நீங்க 30 மார்க்ஸ் எடுத்துன்னு சொல்லிதான் நாங்க அப்பா அம்மா எங்களுக்கு அடிச்சோம். ஏன்னா நாங்க உங்களுடைய வளர்ந்த முறை வந்து போட்டு வளர்ற ஒரு முறையைத்தான் எங்களுக்கு சொல்லி தந்தது. இப்ப நீங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, படிக்கிற சிஸ்டத்துல வந்து அவங்க வந்து டீம் ப்ராஜெக்ட் குரூப் ஒர்க் வந்து சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. நல்லா படிக்காதவர்களையே ஒன்படியா சேர்த்து வேலை செய்ய வேண்டும். அதனாலதான் எங்க ஆட்களுக்கு வந்து இந்த குரூப் ப்ராஜெக்ட் குரூப் ஒர்க்ன்றது வந்து இல்லாம போனதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எங்களுடைய படிப்பு முறை. நாங்க வந்து போட்டு தான் படிச்சாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் 40 மார்க்ஸ் எடுத்தாங்க, நான் 42 எடுக்குவோம். எனக்கு என்ன தேவை என்று நினைச்சு நாங்க படிக்கிறது. அடுத்தது வந்து எங்களுடைய படிப்பை வந்து நாங்கள் டிசைட் பண்ணல. எங்களோட படிப்பை எங்களோட பெற்றோர்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நாங்கள் டாக்டர் ஆகிறவனுமா, இன்ஜினியர் ஆகிறவனுமா, அக்கௌண்டன்ட் ஆகிறவனுமா. ஆகவே இன்றைக்கு வந்து அங்க இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாத்தீங்கன்னா, அங்க வந்து வெளிநாட்டு காசுல வாழ்றதுக்கு தெரிஞ்சிருக்கணுமே ஒழிய
அவர்களாக வந்து நீங்க வெளிநாடு அங்க போயிட்டு ஒரு உதவிக்கு நீங்க ஒரு நான் அம்மா வீட்டுல வாழைப்பழத்துல இருந்து பழங்கள் எல்லாம் வளர்த்து அணில் கொத்தி கொண்டிருக்குது. நான் அவட கேட்டு நீ இதை சந்தைக்கு அனுப்பலாமாண்டா அவ சொன்ன என்னண்டா நான் இதை எனக்கு வயசு போயிட்டு சந்தைக்கு அனுப்புறதுக்கு நான் ஒரு ஆளை கூப்பிட்டேன்னு சொல்லிச்சேன்னா இந்த கூலிக்கு வந்து சந்தைக்கு வெட்டி கொண்டு போறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்படியே நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வெட்டு வரணும்டா தம்பி 1500 ரூபாய் நான் கூலி கொடுப்போம். இந்த 1500 கூலிக்கும் ஆட்களை கூப்பிடுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா அங்க நிறைய பேர் வந்து மோட்டார் சைக்கிளையும் இதுலேயும் ஓடிக்கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் அங்க நிறைய இருக்குது. ஆகவே நாங்கள் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் ஃபண்டமெண்டலா நிறைய விஷயங்கள் செய்யணும். இந்த வெளிநாட்டில இருந்து நாங்கள் போதிய அளவு பணங்களையும் அதுகளையும் அனுப்பி கொண்டு அவர்களுக்கு உழைப்பின் அருமை தெரியாம நிறைய விஷயங்களை நாங்கள் செய்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்டரியோ திறந்தா அங்க போய் வேலை செய்யறதுக்கு ஆரம்பம் வேலை செய்ய ஆட்கள் இல்லை என்று சொல்லி சொன்னா சிங்கள இடங்கள்ல இருந்துதான் ஆட்கள் போய் அங்க வேலை செய்ய போறாங்க. அப்ப சிங்கள இடங்கள் வேலை செய்ய போய்கள் அதை சுத்தி குவார்டர்ஸ் வரப்போகுது. அந்த குவார்டர்ஸ்ல சிங்களாக்கள் இருக்க போறாங்க. எங்களுடைய நிலங்கள் தொடர்ந்து போக போகுது. இறுதி நேரம் 9 மணி 4 மணி நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இறுதி சித்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மனித கொள்ளுங்கள். 4 மணிலிருந்து 9 மணிக்கு இந்த நேரம் இந்த நேரலை முடிப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது 5 மணிக்காலங்களுக்குள்ளாக இதை முடிப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இறுதி சிட்டுக்கு வாருங்கள். வணக்கம் கௌதமி அக்கா. வணக்கம் லக்ஷ்மண். வணக்கம் செல்வன். ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் பேசுங்களேன். முடி வணக்கம். இல்ல அந்த அண்ணா சொல்றது உண்மையிலே சரியான கருத்துங்கள்ல. நாளைக்கு 4 மணிக்கு வாசக்கா. அவருக்கு நான் கோலை மாத்தி அடிக்க பார்த்தேன். அண்ணன் எடுக்கலாம் பட் ஆனா தெளிவா இருக்கிறேன். சோ என்னன்னா நாங்கள் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அல்லது எங்களுடைய நிலவரத்தை அல்லது எங்களுடைய சிந்தனை திறனை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இவ்வாறான வழிகாட்டது அல்லது அவர் யாரா இருந்து விட்டு போட்டு அது முடியமல்ல. ஆனால் அவர் பேசுகின்றது தமிழ் மொழி. அவர் தமிழாக இருக்கிறார். ஆகவே அவரால் முன்வைக்கப்படுகின்ற விடயம் அல்லது எடுத்து ஆடுகின்ற மொழியானது உண்மையில் எங்களுடைய சிந்தனைகளை தூண்டுகின்ற வகையில் எங்களை வழிமாற்றக்கூடிய வகையில் அவரது பேச்சிற்குமாக இருந்தால் அதுதான் அவரது பேச்சினுடைய வெற்றி. ஆகவே அண்ணாவுடைய தொடக்கம் முதல் இறுதி வரைக்குமான காலப்பகுதியில் அந்த பேச்சு நிறைவடையும் வரை பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆளுமை தன்மை அப்படி அப்பட்டமாக வெளிப்படுகிறது. ஆகவே உறவுகளை நாங்கள் என்ன தளத்துல வந்து உணர்ச்சி வசப்படுதல் உண்மையிலே நானே அதை மாற்றிக்கொள்வது மட்டும் எனக்கு முடிவெடுத்திருந்தேன். அதுதான் மிக தளம் அமைதியாகவும் ஆறுதலாகவும் இந்த தலைமுறை செல்லப்பட்டது நீங்க பார்த்திருப்பீங்களா. நாங்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி உணர்ச்சி வசப்பட்டு போவதை விட தளத்தை சீரிய முறையிலும் அனைவரும் கருக்கக்கூடிய வகையில் எடுத்துச் செல்லப்பட வேண்டுமாக இருந்தால் விதிமுறைகள் மிகவும் கட்டுப்படுவதாக இருக்கப்பட வேண்டும். தலைப்பை விட்டு யாரையும் செல்வதற்கு அனுமதி காட்டினார். நிகழ்ச்சி இதுவரைக்கும் மிக சிறப்பா செல்லுபடியாது சென்று. அப்ப இதுல எந்த குழப்பமும் இல்லை. அப்ப இதை நாங்க தொடரா கடைபிடிச்சிட்டோம். அந்த சொல்ற அந்த உணர்ச்சி வசத்தையும் அதாவது உணர்ச்சி வசப்பட்டுகள் தகாத வார்த்தை அல்லது கோபம் விட்டுகிற வகையில சீண்டுகிற வகையில பேசாம விட்டு விட்டீங்கன்னால் போதும் என்றால் அதன் ஆளுமையை வெளிப்படுத்தும். அதை நான் வரவேற்கிறதா மிக்க நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பம் வந்ததுக்கு மிக்க நன்றி. என்னால நாளைக்கு வர முடியுமான்றது எனக்கு தெரியாது. முயற்சி செய்து பார்க்கிறேன். ஆளுமைக்கு நன்றி சில நன்றி. கண்டிப்பா நாளை இந்த பண்டிமன் யூடியூப்ல கூட இந்த பேச்சு அவங்களோட பக்குவம் விளங்குது. இதுல சொல்றேன் சரி. உணர்ச்சி வசப்பட்டு முடிகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு மனுஷரை காயப்படுத்துற அளவுக்கு இருக்கக்கூடாது. அது வந்து உண்மையிலே தலைமைத்துவத்துக்கு அது சரியில்லை. பொறி மாதிரி வந்து விடும். அர்ச்சனாக்கு வந்து உண்மையிலேயே நிறைய இது ஓட்டு விழுந்து நிறைய ஆசனத்தை பெற்றுக்கலாம். அவர் இடத்துல அந்த விடுற வார்த்தைகளால மனமுடையுது. மனமுடையுது. அப்ப வன்னிமைந்தனுக்கு உழைஞ்ச மாதிரி அவங்களை அந்த களத்துல கழித்த எல்லாருக்குமே உழைஞ்சதுதானே அவர் கிடைச்ச கதை. அதே மாதிரி திருப்பி எங்களால் அதை மாற்றி இருக்கிறோம்னு நாங்க எங்களை சும்மா வாயால தான் சொல்றோம். ஆனா மனசுல இருக்குது. அப்படி அந்த சில விஷயங்களை வந்து நாங்க ஒரு மனசரை காயப்படுத்துற மாதிரி நாங்க எப்பயும் ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. அது கூடாது.
நீ அந்த அந்த சிலன் நான் சொல்ற மாதிரி ஒரு ஆட்கள் சண்டை பிடிக்கிறோம்னா அவைக்கு இன்னும் நாங்க வந்து உசுப்பேத்தி சண்டை பிடிக்க வைக்க கூடாது. அதை வந்து நாங்க எப்படி சரி பண்ணணும்ன்றது தான், அதை வந்து ஆர்வப்படுத்தி அதை வந்து இல்லாம செய்யறது தான் அது உண்மையிலேயே அதான் நல்ல ஒரு முறை. சரியான கருத்துகள் உண்மையிலேயே நான் அந்த என்ன சொல்றேன் சரியான கருத்து. இப்போ ஒருத்தர் நாங்க வெட்ட போறோம் அப்படி இப்படி சொல்லி இவ்வளவு ஆக்டர்ஸ் கேட்கறது ரொம்ப எல்லா வலைதளத்திலயும் இதுதான் நடக்குது. அது கூடாது. ஏன்னா நாங்க எல்லாருமே உறவுகள் ரீதியில தானே நாங்க கதைக்கிறோம். அப்ப நீங்க உடனே இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் உங்களோட வீட்டை அட்ரஸ சொல்லுங்க, இதை சொல்லுங்க, பொறுத்துறேன் அப்படியெல்லாம் இருக்க கூடாது. சரியான கதை. சரியான நான் இடையில கொடுக்குறேன். எங்கட கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் அப்படித்தான் இருந்தது. யுத்தம் தொடங்கிய யுத்த காலத்திலும் அதுக்கு முதல் காலத்திலும் மிகவும் ஒரு நல்ல ஒரு முன்னோடியான ஒரு கலாச்சாரம் எல்லா மக்களும் பாராட்டக்கூடிய ஒரு கலாச்சாரமா இருந்தது. எல்லாம் வெளிநாட்டுக்கு இந்த மற்ற யூடியூப், டிக்டாக் இந்த புரியாத இதுகள் வந்தவொன்னா அவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குடியும் பாடலாம் என்ற ஒரு இதுக்கு வந்து விட்டார்கள். அது முதல் இன்னொரு காரியம் இளைய சமுதாயத்தை இந்த இப்படியான ஒரு நடுத்தரப்பட்ட ஒரு சமுதாயம் கெடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப வெளிநாடுகளிலே வாழ்கிற பிள்ளைகள் நினைக்கிறார்கள் சொன்னால் இதுதான் எங்களுடைய கலாச்சாரப்பட்டு சொல்லி என்றால் வெளிநாடுகளெல்லாம் எப்படி தூசண வார்த்தைகளாலும் இதுகளாலும் பேசுகிறார்கள். அதை தான் எங்கட கலாச்சாரம் அப்படித்தான் என்று இந்த இளைய கலாச்சாரம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. நான் டைமில் அப்படியே குறைக்கிறேன், நாளைக்கு தொடர்ந்து கதைப்போம். ஆனால் இதன் எங்கட மற்றது மன்னியமான நான் சொல்றேன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த அண்ணா சீரன் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு முன்னோடியான மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு தளமாக இந்த தூசணங்கள் அது நாங்கள் அதையும் ஒரு சுட்டி காட்டணும் அடிக்கடி. அப்படியான ஒரு காரியத்தை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இல்ல நாங்களும் முன்மாதிரியா மற்றவர்களுக்கும் அடிக்கடி சொல்லணும். இப்படியான இதுகள் எங்களோட கலாச்சாரம் இல்லை, எங்களோட கலாச்சாரம் இப்படியான இது கலாச்சாரம் இல்லை. எங்களோட கலாச்சாரம் ஒரு மிகவும் அக்கா, அண்ணா, தம்பி, ஒரு 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 நாள் மூத்தவனே முதல் நாள் பிறந்தவனே நாங்கள் அண்ணான்னு தான் நாங்கள் மரியாதையா சொல்றோம். அப்படியான ஒரு கலாச்சாரம் தான் எங்களோட கலாச்சாரம். இப்படியான தூசணம் வார்த்தைகள் எங்களோட கலாச்சாரத்துல நாங்கள் அந்த காலத்துல பாவிக்கல. ஒரு பூசண வார்த்தை நாங்கள் பாவிச்சது கிடையாது. எங்கேயாவது 5 போத்தில் தாட்டை குடிச்சவன் தான் அப்படி கதைப்பாங்க. மற்றபடி குடிக்காத ஒரு பூசண வார்த்தை பாவிக்கல. அப்படியான கலாச்சாரத்துல நாங்கள் வாழ்ந்துறாங்க. டைம் அப்படியாக நினைப்பாற்றோம். நன்றி. உங்கள் இந்த தளத்துக்கான பிரதமரமாய் காய்த்து கொண்டிருப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். வேற அந்த சீலனாக்குள்ள நல்ல பள்ளிக்கூட படிப்பு, வேற அந்த அம்மாக்கள் அந்த திணிக்கிறது பிள்ளைகளை இன்னதான் படிக்கணும். அவர்களோட இஷ்டத்துக்கு அவர்களை முடிவெடுக்க உரிமையில பிள்ளைகளை. அப்ப எனக்கு பெயிண்டிங் டேல தான் பிடிக்க மாட்டேன், பிள்ளைக்கு மேற்கொண்டு அதான் நீ டாக்டர் தான் படிப்போம் அப்படின்னு நான் திணிக்கிறேன். நேரம் காணாதான் முடிக்கிறேன், மன்னிச்சு கொள்ளுவோம். இன்னைக்கு அவதியா இருந்த காரணம் உண்மையில உடல்ல சில காய்ச்சல், செருப்பு காய்ச்சல் ஆயுது சொல்லி மன்னிச்சு கொள்ளுவோம். அதான் இந்த நேரத்தில் குறிச்சு கொண்டோம். நாளைக்கு ஒரு நாள் கூடிய நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நாங்கள் 9 மணியாக பலமையாக இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணம் நாங்கள் உறக்கத்துக்கு செல்ல வேண்டும். தேர்தல் பரப்புரை காரணமாக எமது நிகழ்ச்சிகள் நீண்டு சென்றிருந்ததை காரணம் எப்படியாவது நாங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தால் வெல்லப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாங்களுடன் பயணித்தவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய எண்ண கொள்கையுடன் நாங்கள் அந்த விடயத்தினை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் தேர்தல் முடிவு தடுத்துட்டோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இலங்கை மற்றும் ஐரோப்பிய வெளிநாடுகள், அரபிய தேசங்கள், அதே போன்ற தேசிய நாடுகள் போன்றவர்கள் அவர்களும் தூக்கம் விழித்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் ஒரு ஓய்வை கொடுக்க வேண்டும். பாவம் இந்த வாதத்தை கேட்டுக்கொண்டு தங்களை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருப்பதாக பலர் தெரிவித்திருந்தார்கள். கடைசி உறவுகளே, உங்களுடைய உடல்நிலை முக்கியம், அது உங்களுடைய எனது உடல்நிலை முக்கியம், இங்க வந்து பேசுகிறவங்களுடைய உடல்நிலை முக்கியம். கருத்து உண்மை ஆளுமை எனக்கு உண்மையிலே இந்த நிகழ்ச்சி நடந்த நாள்ல இருந்து இன்றுதான் தனிப்பட்டதில் எனக்கு இந்த நிகழ்ச்சியில மிக சிறப்பா இருந்தது. கேட்டா ஒரு உணர்ச்சி இல்ல, ஒரு வசம் இல்ல, மிக அமைதியா போனது. இல்ல அம்மா நான் அப்படியே நிச்சயாக வைத்தேன். எனக்கு லைவ் நிப்பாட்டு அப்படியே கூடுதலான மக்கள் எல்லாம் பேசல. இன்னைக்கு பெருந்தா அவருதான் பேசல, நாங்கள் ஒரு தரம் பேசல. நான் இல்லை, அதான் நல்லா போயிடுறேன்.
நீங்க வந்து அண்ணா நீங்க வந்து பிரியாக்கா அண்ணா நான் மதுரை வந்து ஒரு வருஷம் எடுத்தா உறவுக்கு வந்து கிட்ட உறவுக்கு வந்து அரிசாக்கா பிரியாக்கா பேசுங்க நீங்க நிக்கிறீங்க அந்த மீட்டர் அந்த மைக்கில கைய வைங்க சொல்லிடுங்க எனக்கு ஏழாக்கிறேன் ஆமா எடுத்துட்டு கதைங்க அண்ணா வணக்கம் அண்ணா ரக்ஷன் ரச்சனா வணக்கம் அண்ணா பேசுங்க அண்ணா காரக்காரமா போயிட்டு இருக்குல்ல காரக்காரமா போற நன்றி நன்றி அண்ணா உங்களுக்கு என்ன கருத்து சொல்லுங்க அண்ணா விலை கொண்டு வைக்கணும் அதான் சரியான விஷயம் இந்த கழிவு வரும் மக்களுக்கு இது இந்த காத்திருவிழாக இருக்கிற பாட்டுகளுள்ள மக்கள் சரியான கழிவு வரும் தெளிவு வைக்கிறோம் எல்லாரும் வணக்கம் பிரியாக்கா வணக்கம் மனசாக்கா பேசுங்க மைக்கேல் பேசுங்க வணக்கம் 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 அப்படியே இரவு வணக்கம் ஒன்று பண்ணிட்டு ஓடியா எல்லாருக்கும் இங்க இரவு வணக்கம். எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குவோம். நிம்மதியா தூங்குவோம், சந்தோஷமா தூங்குவோம். இதே கதைக்க வந்து நீங்களாக்கா நீங்க கடைசி நிறையத்தில இதைத்தான் கதைக்கலாம். நானே பொழுது எல்லாருக்கும் நல்லா மன்னிச்ச கொள்ளுங்க. உண்மையில அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உண்மையா பார்க்கல. உண்மையா மன்னிச்ச கொள்ளுங்க. நாளையில இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேற முன்னு கிடைக்கும் பேசி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நாளையில இருந்து நான் உங்களுக்கு முன்னுரிமை மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையில பார்த்து நான் அப்படியெல்லாம் இல்ல மைந்தரன். நான் முன்னுக்கு வந்து மக்கள் பேச விருப்பமானாக்கள் பேசட்டும், அதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாக்களை மேல எடுக்கணும் கட்டாயம் இல்லை. அப்படி ஒரு வாரம் இல்ல நிறைய கருத்து சொல்றவங்க வருவாங்களா, அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். முன்னுக்குடி உணவுகளை நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். வெளிப்பட 4 பேரும் நின்றாங்களா, அனுஷாக்கா, பிரியாக்கா, ராமன் என்ன செல்வன் முதலை மாதிரி 3 பேர் நின்றாங்க அறிக்கையில். இப்ப மன்னிச்சு கொள்ளுமா, கோச்சு கொள்ளாங்க. நான் புதுசா உள்ளவர்கிட்ட இனிமேல் நாங்க லைவுக்கும் வர மாட்டோம். இது சரியும் இல்ல. நீங்க எங்களை முன்னுக்கு எடுக்கல. அப்படியா? முன்னுக்கு வரையான கதை முன்னுக்கு வந்திருந்தாலும் எடுத்திருக்கோம். நல்ல ஒரு கருத்து சொல்ற அண்ணா உங்களுக்கு வந்துட்டார். சந்தோஷமா இருந்துச்சு. கீழே போட்டு எழுதி விட்டீங்கன்னா நாங்க மேல எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஒரு கொம்பிச்சதை பார்த்தோம், கீழே போன பார்க்க இல்ல குறைவு. அப்ப நாங்க போட அர்த்தம் நாங்கள் முக்கியமா கதைக்க வர மாட்டோம் அர்த்தம். நன்றி அக்கா, அவ்வளவு தெளிவா சொன்னாங்க. நீங்க தானே சொல்லணும், எப்பயும் பொய் சொல்லக்கூடாது. சரி சரி, உண்மைக்கு நன்றி. சீலனுக்கு தான் நன்றி. மிக்க நன்றி. எனக்கு பிடிச்சது. அப்ப சீலன் ஒவ்வொரு நாள் வந்து வேலை இருந்து நல்ல நீங்களாம் சமுதாயத்துக்கு சீலன் கருத்துகள் வந்து உண்மையிலேயே நல்ல நல்ல கருத்து. எனக்கு சீலனில் எனக்கு ஒரு விடயம் என்ன பிடித்துக் கொண்டு என்ன அப்படி என்றால், நான் மாத்திய கதையை கேட்டதுக்கு காரணம் என்னென்னால், அவர் வெளிப்படையா சொல்றேன், நான் வந்து ஒரு மாத்திய. ஆனால் எனக்கு இதுல ஒரு விஷயம் இதுல நான் புரிந்து கொண்டேன் என்ன அப்படி என்றால், நாங்கள் வெளியில இருந்து அவர் மாற்றுக் குழுக்கள் அல்லது வேறானவர்கள் அல்லது அவர்கள் எதிரானவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த காலம் மாறி அவர்களுக்குள்ளும் உண்மையில பேசுவதற்காக அப்படி பேச்சு இருக்கிறதா எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட ஒரு விஷயத்தை கவனிக்கூடியது அந்த அனுசரிச்சு போகின்ற அல்லது எல்லோரையும் அரவணைத்து போகின்ற ஒரு பண்பியல் அங்கு காணப்பட்டது. இதுதான் முக்கியம். என்னதான் மக்களா இருந்தாலும் அந்த அந்த போட்டி வராமல், அந்த ஒன்றுபட்டு செல்வதற்குள்ள விரோதங்கள் வராமல், வன்முறைகள் மேலும் வெடிக்காமல் இருப்பதற்கு உணவுப்பானமான அந்த உன்னதமான மொழியாடல் வந்து இதை கட்டி வச்சிருக்கு. சரியா தெரியும். அதுக்கு தான் எஸ்பி நான் சொன்ன கதைக்கு இதுதானே இந்த விட
இப்ப சில என்ன சொன்னாரு, இப்ப எல்லாருமே ஒற்றுமையா ஒரு கூட்டுக்குள்ள கொண்டு வரணும்டா, நாங்க இப்படி சீலனை சொன்ன மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு சண்டை பிடிச்சு இதால எந்த பிரயோசனமும் இல்ல. நீங்கள் இனி எப்படி குத்தினாலும் நீ உணர்ச்சி பட மாட்டவன், உணர்ச்சியே வராத நீ. சரியோ தளத்துல அமைதியா இருந்த காரணம் என்னடா, நாங்க குறுக்க வந்து பேசே இல்லை, நாங்கள் கதைக்கவே இல்லை, இன்னைக்கு நான் பேசவே இல்லை. கேள்வியை நீங்களே கேளுங்க, பேசிக்கொள்வோம். நாங்க அமைதியா அப்ப நீங்க எனக்கு அட பண்றீங்க. நீங்கள் அப்படி ஆகி போனீங்க. இல்ல உண்மைக்குமே இன்னைக்கு நிகழ்வு நல்லா இருந்துச்சுண்ணா. சொல்லுங்க. எங்களை ஜனமாகி போட்டு மூணையும் சங்களையும் கொண்டு யாருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? நானே மரக்கோள் பண்ணி இருக்கிறேன், நீங்க அதை ஞாபகப்படுத்தி என்ன தூண்டிக்கிறீங்க. வணக்கம், நான் திருப்பி சீலன். நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது கேட்டுட்டு இருந்தேன்னா சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம், உங்களால எல்லாராலையும் முடியும்னு சொல்லி சொன்னா, நீங்க எல்லாருமே சதுரங்கம் சொல்லி ஒரு கேம் இருக்குது, செஸ் என்று சொல்லுவாங்க. அது எல்லாருமே விளையாடக்கூடாது. அது நிறைய விஷயத்துக்கு எல்லாம் அது நினைக்கிறேன் இந்தியாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பழைய காலங்களில் யுத்தங்கள் நடக்கிற நேரம், யுத்தம் இல்லாத நேரங்களில் அங்கே இருக்கிற போராளிகள் விளையாடுற ஒரு கேம் அது எல்லாருமே விளையாடலாம். அது முந்தி தான் அறிவாளிகள் இந்த கேம் இருந்தது. இப்போ அப்படி படிச்சவங்க விளையாடலாம்னு சொன்னாங்க, நாங்க படிப்பவே இல்லை, அதை விளையாடவே இல்லை. அப்படி எல்லாம் இல்லை, எல்லாருமே விளையாடலாம். அதை விளையாடப்படாது. அடுத்தது நீங்க லைவ்ல லைவ்லயே வீடியோவோட ஒரு எப்படி விளையாடுறத வீடியோவோட காட்டி விடுங்க. சரி, அது ஒரு நாளைக்கு நாங்க பார்ப்போம். எனக்கு ஃபியூச்சர்ல அதுக்குரிய நிலைமை இருக்கணும். ஏன்னா நான் இந்த டிக்டாக்கே இப்பதான் நான் பழகிறேன். எனக்கு நான் இதுல கூட நான் ஒரு ஸ்மார்ட் கிடையாது. அது முடிஞ்ச வரைக்கும் இருப்ப உங்களால இயலக்கூடிய கலந்து அது $5 to $10 தான் போர்ட் அதை வாங்கி முயற்சிங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவி செய்யும். உங்களோட என்ன சொல்லுங்க சீலன்னா, சதுரங்கம் விளையாடுறது ஆட்கள் இல்லை, எத்தனை பேர் வேணும்? மனசோட 4 தான் அப்படி விளையாடும், நல்ல பேரே போடும். 2 பேர் ஆன்லைன்லயும் விளையாடலாம், ஒருத்தர் தேவையில்லை. ஆன்லைன்ல விளையாடுனீங்க, அங்க ஒரு ஆள் இருக்கு. ஆன்லைன்ல அதுதான் நாங்க அந்த விளையாட்டு அறிவில்லை. ஓகே மேடம், நான் நிப்பாட்டேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. சொல்ல வந்தார், அது என்ன நிகழ்வுங்களேன்? நல்லதுகளை சொல்லுங்கள், நல்ல மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுங்கள். இந்த தளத்தினூடாக மக்கள் விழிப்புணர்வு அடைவோம், அதான் முக்கியம். விழிப்புணர்வு செய்யறேங்கிறதே இல்லை. எல்லாருடைய பாசிட்டிவ் காமெண்ட்ஸுக்கும் நன்றி. நாங்கள் முடிஞ்சால் இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். நேரம் 9 மணி ஆகிவிட்டது. நாங்கள் 4 மணியில் இருந்து இரவு 9 மணிக்குள்ளாக இந்த நிகழ்வை முடித்துக் கொள்வதற்காக திட்டமிட்ட காரணம், நாங்கள் ஓய்வுதவை 8 மணிக்கு 8 மணிக்கு இந்த நிகழ்வை முடிப்பதாக இருந்தது. உங்கள் மக்கள் அதிகமாக பேசிக் கொள்வதற்காக 9 மணி வரை நீடிக்க முடிந்தது. தயவுசெய்து எங்களுக்கு ஓய்வுதவை, எங்களுக்கு உறக்க தேவை, எங்கள் உடல்நலம் மீதி முக்கியம். ஏதல் முடிந்து விட்டது. முடிந்தால் 4 8 மணி அல்லது 9 மணியுடன் நிகழ்வை செய்து விடுவோம். சப்ஸ்கிரைப் யாரப்பா, நன்றி. அன்புல நன்றி. மிக்க நன்றி. இதுல கிஃப்ட் அடித்தார்கள், ரோஸ் அடித்தார்கள், சப்ஸ்கிரைப் இணைந்தார்கள். இதுல